இவர் அமித்ஷா தான் என்னை இயக்குகிறார் என்று சொன்னவர் செங்கோட்டையன். அப்ப அமித்ஷா இயக்குகிற ஒரு நபர் டிவிகேக்கு போயிருக்காருன்னா இவங்க பாஜகவுடன் ஒரு உறவுல இருக்கிறாங்க. பாஜக தான் இவங்களை இயக்குது, இவங்க டெல்லியோட ப்ராடக்ட் என்று சொல்வதெல்லாம் வெட்ட வெளிச்சமாகுது இல்லையா? நேற்று செய்தியாளர் சந்திப்பில் செங்கோட்டையன் என்ன சொல்லணும்? பாஜக எனது கொள்கை எதிரின்னு சொன்னுமா இல்லையா? நேற்றும் அவர் சொல்லலை. பாஜகவை விமர்சிக்க மாட்டேங்கிறாரு, அமித்ஷா விமர்சிக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் ஏதோ விஜய் ஏதோ நான் புதிய கட்சி, நான் புதுசாக எல்லாம் ஊழல் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் வந்துட்டேங்கிறாரு. கடைசியில் பார்த்தா ஜெயலலிதா அம்மையார் படத்தை வச்சுக்கிட்டு தான் அவர் கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்போ இவங்க கொள்கை தலைவரில் எம்ஜிஆருக்கு அடுத்து ஜெயலலிதாவும் சேர போகிறாரா, சசிகலாவும் சேர்ந்துருவாராங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ ஜெயலலிதா அம்மையார் படத்தை பக்கத்தில் வச்சுட்டு எப்படி அந்த அம்மா மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, அந்த அம்மா மடிக்கணினி கொடுத்தாங்க, அப்போ நீங்கள் இலவசங்களை எதிரிக்கிறீங்க. அப்படி ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்ட ஒருத்தர் எப்படி நீங்கள் சீனியர் லீடராக ஏற்றுக்கிட்டீங்க? அமித்ஷாவால் இயக்கப்படுகிறேன்னு நேற்று வரை சொன்ன செங்கோட்டையனை இன்னைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்கன்னா அப்போ நீங்களும் அமித்ஷாவால் இயக்கப்படுறீங்களா? அப்போ அமித்ஷா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? ஆதிசங்கரர் பிரச்சனை இல்லையா? பாஜக பிரச்சனை இல்லையா? ஜெயலலிதா பிரச்சனை இல்லையா? சசிகலா பிரச்சனை இல்லையா? இப்போ டிடிவியும் ஓபிஎஸும் வரப்போறதா சொல்றாங்க. அப்போ வந்தால் அவங்களையும் நீங்கள் ஏற்றுக்குவீங்க. அப்புறம் என்ன இந்த கட்சிக்கு எனக்கு புதுசு இருக்கு? கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. எந்த காலத்தையும் அமித்ஷா தாங்க என்னுடைய இயக்குறாருன்னு செங்கோட்டையன் சொல்றாரு. அவரை கூப்பிட்டு கட்சியில உட்கார வச்சிருக்கு. இப்போதைக்கு அதிமுகவை அழிக்கணும், அதிமுகவை அழிக்கணும். அந்த இடத்துக்கு விஜய் வரணும், இல்லைன்னா பிஜேபி வரணும். எப்படியாவது அதிமுகவை சின்ன பின்னா ஆகணும். அதுக்கு விஜயை வச்சு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சுற்றுப்பயணம் போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு. அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? 41 பேர் செத்து போயிருக்கிறாங்க. அடுத்து அந்த அளவுக்கு சாகாத அளவு நடத்துவாருன்னு எதிர்பார்க்குறேன். ஒருவேளை இது கூட்டணிக்கான ஒரு தூதா கூட இருக்கலாமா சார்? தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஜீவ சகாப்தன் அவர்கள்லாம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். திரு செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேக்கு போயிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேக்கு போயிருக்கிறாரு. ஆனால் நமக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் தாவேகா பாஜகவை எதிர்ப்பதாக சொல்லிடுற கட்சி. இவர் அமித்ஷா தான் என்னை இயக்குகிறார் என்று சொன்னவர் செங்கோட்டையன். அப்போ அமித்ஷா இயக்குகிற ஒரு நபர் டிவிகேக்கு போயிருக்காருன்னா இவங்க பாஜகவுடன் ஒரு உறவுல இருக்கிறாங்க. பாஜக தான் இவங்களை இயக்குது, இவங்க டெல்லியோட ப்ராடக்ட் என்று சொல்வதெல்லாம் வெட்ட வெளிச்சமாகுது இல்லையா? எல்லாமே அம்பலமாகுது இல்லையா? அமித்ஷாவோட அசைன்மெண்ட்டுங்கிறது ஓப்பனாக தெரியுதா இல்லையா? நேற்று செய்தியாளர் சந்திப்பில் செங்கோட்டையன் என்ன சொல்லணும்? பாஜக எனது கொள்கை எதிரின்னு சொன்னுமா இல்லையா? நேற்றும் அவர் சொல்லலை. பாஜகவை விமர்சிக்க மாட்டேங்கிறாரு, அமித்ஷா விமர்சிக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் ஏதோ விஜய் ஏதோ நான் புதிய கட்சி, நான் புதுசாக எல்லாம் ஊழல் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் வந்துட்டேங்கிறாரு. கடைசியில் பார்த்தா ஜெயலலிதா அம்மையார் படத்தை வச்சுக்கிட்டு தான் அவர் கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்போ இவங்க கொள்கை தலைவரில் எம்ஜிஆருக்கு அடுத்து ஜெயலலிதாவும் சேர போகிறாரா, சசிகலாவும் சேர்ந்துருவாராங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இவங்க ஏதோ புதிய சக்தி, புதிய ரத்தம், இருக்கிற எல்லா கட்சியும் சரியில்லை, அது மதவாதம், இது திராவிட ஊழல், அது இதுனாரு. இப்போ செங்கோட்டையனை எப்படி இவங்க சேர்த்துக்கிறாங்க? ஜெயலலிதா அம்மையாரை ஏற்றுக்கொண்டவர், சசிகலா அம்மையாரை ஏற்றுக்கொண்டவர், அமித்ஷா வழிகாட்டில் நடக்கிறேன்னு சொன்னவர், எடப்பாடி அமைச்சரவையிலும் இடம்பெற்றவர். சமீபத்தில் தான் எடப்பாடியோட பிரச்சனை, அதுவும் அமித்ஷா சொல்லி தான் நான் பிரச்சனை பண்ணேங்கிறாரு. இவர் எந்த விதத்தில் இவரை ஏற்றுக்கிட்டு இவர் தான் இனிமேல் கட்சியில் சீனியருங்கிற லெவலில் இருக்க போகிறாரு. அப்புறம் இந்த கட்சி எப்படி பாஜக எதிர்ப்பு கட்சிங்கிற பிம்பம் வரும்? இந்த கட்சி எப்படி ஊழல் எதிர்ப்புங்கிற பிம்பம் வரும்? இந்த கட்சி எப்படி இலவசங்களுக்கு எதிரின்னு சொல்கிறீங்க? அப்போ ஜெயலலிதா அம்மையார் படத்தை பக்கத்தில் வச்சுட்டு எப்படி அந்த அம்மா மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, அந்த அம்மா மடிக்கணினி கொடுத்தாங்க, அப்போ நீங்கள் இலவசங்களையும் எதிரிக்கிறீங்க. அப்படி ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்ட ஒருத்தர் எப்படி நீங்கள் சீனியர் லீடராக ஏற்றுக்கிட்டீங்க? அடிப்படையே முரண்பாடாக இருக்குல்ல. அப்போ இது ஒரு பெரிய சொதப்பல். இந்த கட்சி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறது வெளிப்படையாக தெரியுது. இல்லை சார், அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி தாவல் அப்படின்றது ஒரு இயல்பான நிகழ்வு தானே சார். பல கட்சிகள் இப்போ திமுகலேருந்து அதிமுக போயிருக்காங்க, அதிமுகலேருந்து திமுக வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் கொள்கை ரீதியில் தான் மூவ் ஆகிறாங்க, நம்ம சொல்ல முடியாது இல்லை சார். இல்லைங்க, இவர் அமித்ஷாவால் இயக்கப்படுகிறேன்னு அவரே கொடுத்த வாக்குமூலம். இப்போ விஜய் நேற்று பிரஸ் மீட் சந்திச்சிருக்கணும்ல, ஏன் ப்ரெஸ்ஸை சந்திக்கல? ஏன் ஆதவ அர்ஜுனால ப்ரெஸ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல? ஜெயலலிதாவை அவங்க ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா? இதுக்கு பதில் வேணும். ஜெயலலிதா அக்யூஸ்ட் ஒன்று நீதிமன்றம் கொடுத்ததை ஏற்கிறார்களா இல்லையா? இதுக்கு பதில் வேணும். ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டால் சசிகலாவை ஏற்றுக்கொண்ட செங்கோட்டையன்னா அப்போ சசிகலாவை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? இதற்கு பதில் வேணும். அமித்ஷாவால் இயக்கப்படுகிறேன்னு நேற்று வரை சொன்ன செங்கோட்டையனை இன்னைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்கன்னா அப்போ நீங்களும் அமித்ஷாவால் இயக்கப்படுறீங்களா? அப்போ அமித்ஷா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? ஆதிசங்கரர் பிரச்சனை இல்லையா? பாஜக பிரச்சனை இல்லையா? ஜெயலலிதா பிரச்சனை இல்லையா? சசிகலா பிரச்சனை இல்லையா? இப்போ டிடிவியும் ஓபிஎஸும் வரப்போறதா சொல்றாங்க. அப்போ வந்தால் அவங்களையும் நீங்கள் ஏற்றுக்குவீங்க. அப்புறம் என்ன இந்த கட்சிக்கு எனக்கு புதுசு இருக்கு? இதுவரையும் இருக்கிற கட்சி கொள்ளையடிக்குது, பிஜேபியோட கூட்டணி வைக்குது, நான் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு
ஆரம்பிச்ச ஒரு தேர்தலை சந்திக்கல, அதுக்குள்ளேயும் பாஜகவுடைய ஆளை உங்கள்கிட்ட வந்து சந்திச்சிட்டீங்க. பாஜக உங்கள்கிட்ட ஒரு நபரை அனுப்பியாச்சு. அப்புறம் என்ன இலவசங்களை ஒழிப்போம்? நீங்கள் ஜெயலலிதாவை சேர்த்துக்கிட்டீங்க. இலவசங்களை எப்படி ஒழிப்பீங்க? இலவச திட்டங்களை மாறி மாறி கொடுத்தது எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா மாறி மாறி கொடுக்க தானே செஞ்சாங்க. நீங்கள் ஒரு விரல் புரட்சின்னு சொல்லி டிவி மிக்சி கிரைண்டர்லாம் போட்டு ரோட்டில் உடச்சிங்க. இப்போ எந்த அடிப்படையில் இதை நீங்கள் சேர்த்துக்குவீங்க? ஜெயலலிதா படத்தை எப்படி ஏற்றுக்குவீங்க? அவங்க அக்யூஸ்ட் ஒன்றும் இல்லைங்கிறத உறுதிப்படுத்திடுவீங்களா? அப்போ அதுதான் உங்கள் கருத்துமா? அதிமுக காரங்க அவங்க அக்யூஸ்ட் ஒன்றும் இல்லைங்கிறாங்க. அப்போ அக்யூஸ்ட் ஒன்றை ஏற்றுக்கிட்டீங்கன்னா ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு நேற்று சொல்லியிருந்தாரு சார். ஜோடிக்கப்பட்ட வழக்கு அதில் தான் வந்து ஜெயலலிதா அது செங்கோட்டையன் கருத்து. விஜய் கருத்து அப்ப ஜோடிக்கப்பட்ட கருத்துங்கிறாரா? அதிமுக ஊழல் கட்சி இல்ல, ஜெயலலிதா அம்மையார் வந்து ஊழல் கரைபடியாதவர் அப்படின்னு சொல்றாரா? அவர் சொல்லல. செங்கோட்டையன் சொல்றது எனக்கு ஆச்சரியமே இல்லை. அவர் ஏடிஎம்கே காரரு. அதிமுக அவங்க ஊழல் செய்யாது. ஏன்னா அவர் மேலேயே வழக்கு இருக்குங்க. போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் மீதே ஊழல் வழக்கு வந்தது. அப்ப வந்து அந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டு ஏத்துக்கலையா? ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் தானே சுடுகாட்டு ஊழல் நடைபெற்றது, போக்குவரத்துறை ஊழல் இருந்தது. அதையெல்லாம் அவங்க ஏத்துக்கலையா? திமுக அதிமுக மாறி மாறி ஊழல் செய்யறாங்க, பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க, இப்படிதானே அவங்க சொன்னாங்க. ஆனா இப்ப திமுக அப்படித்தானே விமர்சிக்கிறாரு. அதிமுக ஊழல்வாதிகள் பிரச்சனை இல்லை, அதிமுக ஜெயலலிதா பிரச்சனை இல்லை, அமித்ஷாவே இயக்குனாலும் அதிமுக பிரச்சனை இல்லைன்னா அப்ப இவங்க சொல்லி வந்த எல்லா பிம்பங்களும் உடையுது. இல்ல சார், அப்ப ஆட்சியில இருக்கவங்க தானே சார் எதிர்ப்பாங்க. அதுதானே சார் எல்லா புது கட்சி தொடங்கினாலுமே யார் ஆட்சியில் இருக்காங்க அவங்க தான் முதன்மையா எதிர்ப்பாங்க. அவங்க எதிர்கட்சியே பெருசா அவங்க வந்து விமர்சிக்க மாட்டாங்க. அந்த ரீதியில தானே சார் விஜய் அவர்கள் திமுக. அப்ப பாஜக எதிர்ப்புன்னு சொல்றது பொய், அப்படிதானே? பாஜக எதிர்ப்பேன்னு சொல்றது பொய், அதானே? அவர் பாஜகவை திட்ட மாட்டேங்கிறாரு, ஏடிஎம்கே திட்ட மாட்டேங்கிறாரு. இப்ப வசமா கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. எந்த காலத்தையும் அமித்ஷா தாங்க என்னுடைய ஏற்கிறாருன்னு செங்கோட்டையன் சொல்றாரு. அவரை கூப்பிட்டு கட்சியில உட்கார வச்சிருக்காரு. அந்த மாதிரி திமுக நடந்திருக்கு சார். இதே திரு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி கரூர்ல திட்டின விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அதே செந்தில் பாலாஜி கொள்கை ரீதியா பாஜக எதிர்க்குதுங்கிறேன் கான்செப்ட் புரியுதா இல்லையா? செந்தில் பாலாஜி ஏடிஎம்கேல இருந்தாரு, டிஎம்கேக்கு வந்தாரு. செல்வ கணபதி ஏடிஎம்கேல இருந்தாரு, டிஎம்கே வந்தாரு. முத்துச்சாமி ஏடிஎம்கேல இருந்தாரு, டிஎம்கே வந்தாரு. சேகர் பாபு ஏடிஎம்கேல இருந்தாரு, இங்க வந்தாரு. ஏவாவேலு அங்க இருந்தாரு, இங்க வந்தாரு. அது வல்ல பிரச்சனை. இப்ப வந்து கொள்கை, இப்ப உங்களுக்கு பாஜகங்கிற மதவாதத்தை எதிர்க்கிறோம். நீங்க ஊழல் கட்சிகள் சொன்னீங்க. இப்ப ஜெயலலிதா ஊழலற்றவர்னு சொல்லி உங்க கட்சி பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்றாரு. அப்புறம் நீங்க என்ன புதிய கட்சி? அதான் திமுக இருக்கே. திமுக செய்யலையா, அதிமுக செய்யலையானா அப்புறம் நீ என்ன புதிய கட்சி? இது ரெண்டும் ஒன்று மண்ணும் இல்லை. நான் தான் எல்லா நட்டையும் கலட்டி எரிய போறேன், நான் புதுசா வரேங்கிறீங்க. புதுசா வரேன்னு சொல்லும் போதே ஊழல்வாதியை பக்கத்துல வச்சுக்கிறீங்க. அமித்ஷா தான் நீ அனுப்புனாரு சொன்ன ஒரு பிஜேபி ஏஜென்ட பக்கத்துல வச்சுக்கிறீங்க. அப்புறம் என்ன நீங்க புதுசா செய்ய போறீங்க? ஒருவேளை இது கூட்டணிக்கான ஒரு தூதா கூட இருக்கலாமா சார்? எடப்பாடியை திட்டிட்டு எடப்பாடி அழியணும்னு தானே செங்கோட்டையன் பேசுறாரு. எடப்பாடி தான் அவங்க டார்கெட். ஏங்க இவங்க வந்து பாரதிய ஜனதாவுடன் நேரடி கூட்டணி வச்சாலும் வைக்காட்டினாலும் இவங்கெல்லாம் பாரதிய ஜனதாவுடைய லைனப்பில் இருக்கிற ஆட்கள் தான். விஜயெல்லாம் அவங்களுடைய பொது எதிரி திராவிட கட்சி திமுக. அதை அழிக்கணும். இப்போதைக்கு அதிமுகவை அழிக்கணும். அதிமுகவை அழிக்கணும். அந்த இடத்துக்கு விஜய் வரணும், இல்லைன்னா பிஜேபி வரணும். எப்படியாவது அதிமுகவை சின்ன பின்னா ஆகணும். அதுக்கு விஜயை வச்சு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக வெர்சஸ் பிஜேபி, திமுக வெர்சஸ் தாவேக்கான்னு கொண்டு வர்றதான் பிஜேபியோட டார்கெட். அவங்க டார்கெட்டே ஒரு திராவிட கட்சி, ஒரு இந்துத்துவ கட்சி. அது நேரடியாக தமிழ்நாட்டில் பிஜேபி வர முடியாதுங்கிறனால விஜய் மாதிரி ஒரு கட்சியை வளர்த்து விடுவோங்கிறது அவங்க பிளான். இல்லைன்னா நேற்று செங்கோட்டையன் வந்து உட்காந்துட்டாரு. அமித்ஷா இயக்குன ஒரு நபர் எப்படிங்க இங்கே வந்து உட்காருவாரு? அவர் இப்போ வரையும் பிஜேபி திட்டலை. நான் விஜய்கிட்ட வந்துட்டேன், இனிமேல் எங்கள் கட்சியினுடைய கொள்கை எதிரின்னு அவர் சொல்லவே இல்லை. இல்லை சார், ஒரு பிரஸ் மீட் தான் கொடுத்துருக்காரு. மேபி இதுக்கப்புறம் கூட சொல்லதுக்கான வாய்ப்பு ஒரு 15 நாள் ஆகுமா? அப்போ அது வரையும் பிஜேபியோட டச்சில் இருப்பாரா? சொல்லுங்க. பிஜேபிகிட்ட இருந்து உடனே வர முடியாதுங்க. அது வரையும் பிஜேபியோட டச்சில் இருப்பாருங்க. எஸ்ஐஆர் ஃபார்ம் கொண்டு வந்தா என்ன, இல்லைன்னா என்ன, தொகுதி சீரமைப்பு நடந்தா என்ன, நாசமா போனா என்ன, இதெல்லாம் நடந்தப்ப செங்கோட்டையன் சும்மா தானே இருந்தாரு. தொகுதி சீரமைப்பு நடந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டப்ப செங்கோட்டையன் சும்மா தானே இருந்தாரு. சிஏஏ சட்டம் கொண்டு வந்து முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்ட போது செங்கோட்டையன் சும்மா தானே இருந்தாரு. எடப்பாடி மட்டுமா சும்மா இருந்தாரு? செங்கோட்டையன் தானே சும்மா இருந்தாரு. இப்பயும் ஒரு பாஜகவை எடுத்துட்டு வரலையே, எடப்பாடியே எடுத்துட்டு. அதிகார சண்டை தானே. கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏ யாருங்கிற சண்டை தானே ஒழிய தமிழ்நாட்டை இங்க காவு வாங்குது பிஜேபி. நீங்க கோவப்படலையே. அண்ணா திராவிட கட்சியை, திராவிடங்கிற ஒரு மிகப்பெரிய திராவிட கட்சியை பிஜேபி முழுங்குது, எங்க கட்சியை கையப்படுத்துதுன்னு சொல்லி வரலையே அவரு. ஒரே ஒரு லேடி வந்தாங்க, சசிகலா பக்கம் பின்னாடி ஒரு அம்மா வந்து இப்படி தலையாட்டுற மாதிரி ஒரு லேடி இருந்தாங்க தெரியுமா? அவங்க பேசுனாங்க, சுள்ளீர்னு அடிச்ச மாதிரி வெளி சொல்லிச்சு அந்த அம்மா. இந்த கட்சியே பிஜேபி தான் எங்குது போல. சசிகலாவை சொல்லிட்டாங்க. நான் கூட இந்த அம்மா கட்சியை காப்பாற்றி பழைய மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி எங்க கட்சியை கொண்டு வந்துருவாங்களோ. அந்த அம்மா வந்து சொன்னாங்க, எப்படியாவது எங்க கட்சியை வந்து ஒரு நல்ல விதமா கொண்டு வந்துருவாங்க, பெரிய லெவலில் கொண்டு வந்துருவாங்க, பழைய ஏடிஎம்கே ஜெயலலிதா மாதிரி கொண்டு வந்துருவாங்கன்னு ஆசைப்பட்டேன் நாங்கள். வெண்மதினு ஒரு அம்மா.
அந்த அம்மா உண்மையில நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க சசிகலா அம்மையார் வந்து கட்சியை நடத்துவாங்கன்னு. கடைசி பார்த்தா எல்லாருமே பிஜேபி லைனப்புக்குள்ள தான் வராங்கன்னு தெரிஞ்சவங்க தான் அந்த அம்மா வெளியே வந்திருக்காங்க. குறைந்தபட்சம் செங்கோட்டையன் அந்த மாதிரி வந்திருந்தா கூட செங்கோட்டையனை பாராட்டலாம். ஏன்னா எங்கள் கட்சியை எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சியவே அமித்ஷா முழுகிட்டாருங்க, எங்களை சிண்டேவாக ட்ரை பண்ணுறாருங்க, எங்களை கைப்பொம்மையாக்க ட்ரை பண்ணுறாருங்க, சங்கிகளின் திட்டத்துக்கு நான் ஒரு திராவிட அண்ணா மாணவன் எம்ஜிஆர் மாணவன் நான் ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லி வெளியே வந்திருந்தா, அப்படி சொல்லிட்டு வந்து விஜய்கிட்ட சேர்ந்திருந்தா கூட அவருக்கு ஒரு ப்ளஸ். பரவாயில்லைங்க, டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேங்கிற இடத்த நீ டிஎம்கே வெர்சஸ் நாங்கள் விஜய்னு கொண்டு போகிறோம், விஜய் ஒரு மதச்சார்பற்றவர், மதவாதத்தை எதிர்க்கிறாரு, பிஜேபி எதிர்க்கிறாரு அப்படின்னா பரவாயில்ல. பாரதிய ஜனதாவை டெல்லி ஆதிக்கத்தை எதையுமே எதிர்க்க தயாரா இல்லையே, அப்படின்னா என்னன்னே விஜய்க்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்திருக்க செங்கோட்டையனும் பிஜேபியோட ஆளாதானே வந்திருக்கிறாரு. எந்த விதத்துல இது இதா இருக்க போகுது? இல்ல பிஜேபி வந்து விஜய் அவர்களை இயக்குது அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அப்ப ஓட்டு பிரிஞ்சு அது திமுகவுக்கு தானே சாதகமா இருக்கு. இப்ப விஜய்க்கு சாதகம். பிஜேபி திமுக ஜெயிக்கணும்னு தாங்க நினைக்குது. பிஜேபியோட டார்கெட் ஏடிஎம்கே அழியணுங்கிறது தான். அவங்க இந்த 2026 அவங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. நயினா நாகேந்திரன் சொன்னார், இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அவங்களுக்கு தெரியும். எலெக்ஷன் ரிசல்ட் என்னன்னு தெரியுங்க. அவங்க எப்பவுமே இன்னைக்கு நாளைக்கு வேலை செய்ய மாட்டாங்க. 30 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு அழியணும்னு இப்போ வேலை பார்ப்பாங்க. தமிழ்நாடுங்கிற மாநிலமே இருக்கக்கூடாது, தமிழ் மொழி இருக்கக்கூடாது, அந்த இடத்துல இந்தியும் சமஸ்கிருதமும் வரணும்னா இன்னையிலேருந்தே வேலை பார்ப்பாங்க. சார் அதை கடுமையாக எதிர்க்கிறது திமுக. அப்போ திரும்ப திமுக ஆட்சிக்கு வரத்தை அவங்க எப்படி சார் விரும்புவாங்க? ஏங்க ஏடிஎம்கே அழியுது இல்லைங்க, நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஏடிஎம்கே அழிக்கிறதாங்க அவங்க டார்கெட், திமுக அழிக்கணும் டார்கெட் கிடையாதுங்க. பிஜேபிக்கு இப்ப ஏடிஎம்கே அழிக்கணும். 2 வலிமையான கட்சி தமிழ்நாட்டில் இருக்குங்க, ஒன்று திமுக அதிமுக. அதுல ஏடிஎம்கேவை இப்ப அழிக்கணும். ஏடிஎம்கே அழிச்சுட்டா அந்த இடத்துக்கு யார் வருவா? பாஜக அல்லது விஜய் வருவாங்க. அப்ப இயல்பா வந்து அதுக்கப்புறம் விஜய மண்டையில தட்டி தள்ளி விட்டுறலாம். சின்ன பையன் அங்கிட்டு போனா போயிட போறாப்புல, அவ்வளவுதான். ஒரு ரைடு விட்டா ஓடி போயிடுவார். ஆல்ரெடி ரைடுக்கு சரண்டரான ஆளு தான். அதனால அவர் ஒரு மேட்டர் கிடையாது. திமுகவுக்கு போட்டியே அங்க ஒரு திராவிட கட்சி இருக்கு. ஒரு திராவிட கட்சி அல்லது இன்னொரு திராவிட கட்சி. இந்த நிலை தமிழ்நாட்டில் இருக்கு. இதை அழிக்கணும், இதை மாற்றணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் அதிமுக தலைவர்கள் வந்து இது எப்படி சார் ஏற்றுக்கொள்வாங்க? ஜெயலலிதா அவர்கள் இருந்த கட்சி, எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, அவங்களுடைய விசுவாசிகளாக இருந்து தான் இன்னைக்கு வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பாஜக கண்ணெதிரே தன்னுடைய கட்சியை வந்து கபலீகரம் செய்து அப்படின்ட்டு அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க சார்? இதனை இவ்வளவு லேட்டாக கேட்குறீங்க இந்த கேள்வியை? ஜெயலலிதா இறந்ததுலேருந்தே நடக்குது. இல்லை, ஜெயலலிதா இறந்ததுலேருந்தே வெளிப்படையாக நடக்குது. குருமூர்த்தி என்ன சொன்னார்? நீங்கள் 2 பேரும் ஆம்பளைங்களான்னு கேட்டேன், போய் தர்ம யுத்தம் பண்ணு, போய் உண்ணாவிரதம் உட்காரு, மௌனவிரதம் உட்காருன்னு சொல்லு, நான் தான் சொன்னேன்னு அவர் தான் சொன்னார். அப்போ தெரியலையா சார் பிஜேபி இதை கபலீகரம் பண்ணுதுன்னு? ஓபிஎஸ் சிபிஎஸ் கையை பிடிச்சி, வித்யாசாகர் ராவ் ஆளுநர் கையை பிடிச்சி தூக்கி காமிச்சாரு, அப்போ தெரியலையா பாஜக கபலீகரம் பண்ணுதுன்னு? வெளிப்படையா கழுத்து பிடிச்சி தள்ளினாலும் போக மாட்டேன்னு ஓபிஎஸ் சொன்னாரு, அப்போ தெரியலையா பாஜக ஃபுல்லா சரண்டர் ஆயிடுச்சுன்னு? காசிக்கு போய் மோடி வாரணாசி தொகுதியில் காவி வெட்டி கட்டிட்டு போய் நின்னாரு, அப்போ தெரியலையா பாஜக கபலீகரம் பண்ணிருச்சுன்னு? ஓபிஎஸ் பையன் ஜெயலலிதா படத்துக்கு போல மோடியோடைய படத்தை வச்சாப்லையா, அப்போ தெரியலையா உங்களுக்கு பாஜக கபலீகரம் பண்ணிருச்சுன்னு? டெல்லிக்கு எங்க புது ஆபீஸை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ரகசியமா 5 கார் மாதிரி போய் இபிஎஸ் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தாரு, அப்போ தெரியலையா உங்களுக்கு கபலீகரம் பண்ணிருச்சுன்னு? உங்களுக்கு எதுக்கு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்யணும், பாஜகக்கு எத்தனை எம்பி சீட்டு தந்தீங்கன்னு பாஜகவே மாறினாரே அன்புமணி, பாமகலேருந்து பாஜக காரனாகவே மாறி பேட்டி கொடுத்தாரு, அப்போ தெரியலையா இந்த கூட்டணி ஃபுல்லாக பிஜேபியோட முழு சரண்டர் ஆயிடுச்சுன்னு? டிடிவி தினகரன் நயினார் நாகேந்திரனை திட்டுறாரு, ஆனால் அண்ணாமலையோட கூடிக்குள்ளாகிறாரு, ஆளுநரை திட்ட மாட்டேங்கிறாரு, பிஜேபியோட அமித்ஷாவோட நெருக்கமாக இருக்கிறாரு, அப்போ தெரியலையா இந்த கூட்டமே முழுக்க பிஜேபி கைக்குள்ள வந்துருச்சுன்னு? இவ்வளவு லேட்டாக கேட்குறீங்க, பிஜேபி வந்துருச்சே சார் அப்படி? இல்லை, அது நான் தொண்டர்கள் மனநிலையிலேருந்து பார்க்குறேன் சார். இப்போ வந்து அப்பெல்லாம் தொண்டர்கள் மனவேதனையில் இருப்பாங்க பாவம். அதுதான் நான் கேட்குறேன். ஏன்னா இபிஎஸும் பாஜக ஆளு, செங்கோட்டையனும் பாஜக ஆளு, ஓபிஎஸும் பாஜக ஆளு, டிடிவி தினகரனும் பாஜக ஆளு, தீபாவும் பிஜேபி ஆளு, தீபாட்ட டிரைவர்னு ஒருத்தர் கட்சி நடத்தினா அவரும் பிஜேபி ஆளு, எல்லாமே டெல்லியிலேருந்து தான் இயங்குதுன்னு. சசிகலாவும் பிஜேபி எடுத்து ஒரு வார்த்தை பேசலை. இன்னும் வேற யாரெல்லாம் இருக்கா? அதிமுக எத்தனை கிளைகள் இருந்தாலும் எல்லாமே அவங்க சொல்படி இயங்குதுங்கிறப்ப தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க பாவம்? ரொம்ப மனநிலை, அவங்களுடைய வாக்கு அப்படி நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் திமுகவுக்கு வர்றாங்க. அன்வர் ராஜா அங்கே வந்தார்ல, அன்வர் ராஜா, மருது அழகராஜா போன்றவங்களாம் அவங்களால முடியல. ஒரு பாஜக அலையன்ஸுங்கிறது திமுகவும் வச்சிருக்கு, ஏடிஎம்கேயும் வச்சிருக்குங்க. கூட்டணி வைக்கிறதுங்கிறத வச்சு நம்ம முழுசா முடிவு செய்ய முடியாது. ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சிகளையும் இந்தியாவில் அழிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க பாஜகவினுடைய அந்த வெறிக்கு இவர்கள் பலியாகிறாங்கிறதுக்கு தாங்க முடியாமல் தான் அன்வர் ராஜா எவ்வளோ தாக்கு பிடிச்சி பார்த்தாங்க இந்த கட்சியை விட்டு. விட்டீங்கன்னா எம்ஜிஆர் கட்சி, எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறவங்க, அவரெல்லாம் எவ்வளோ மனவேதனையில் வந்திருப்பார் அன்வர் ராஜா, இவர் மருது அழகராஜா. ஸோ தொண்டர்கள் அந்த உணர்வுடையவர்கள் ரொம்ப வேதனையாக இருக்காங்க. சில பேர் திமுகவுக்கு வந்துட்டாங்க. அந்த வாக்குகள் இப்போ யார் பக்கம் போகணும்னு நினைக்கிறீங்க? எந்த வாக்குகள்? அதிமுகவோட வாக்குகள், அவங்களுடைய தொண்டர்கள் அதிமுக தான் போகும். இல்லை சார், இப்போ எப்படி கேட்குறேன்னா, இப்போ பாஜக வந்து கட்சியை கபலீகரம் பண்ணு மனவேதியில் ஒரு சில தொண்டர்கள் இருப்பாங்களே சார், அவங்களோட ஓட்டு எப்படி? ஏன்னா
திமுக போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சார். அவங்களுடைய மெயின் எதிரியே வந்து திமுக தான். அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டுகள் தாவேகாக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? தாவேகாவுக்கு ஒரு ஓட்டு பேங்க் இருக்கு, ஆனா அது ஓட் பேங்க்லயும் ஓட்ட விட போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஏடிஎம்கே பிடிக்காதவனு சேர்த்து தான் தாவேகாக்கு ஓட்டு போடுறான். திமுகவும் வேணாம், ஏடிஎம்கேவும் வேணான்னு. அப்படி இருக்கிறவன் வந்து இனிமேல் செங்கோட்டையனை சேர்த்துக்கிட்டு ஜெயலலிதா படத்தை வச்சதுக்கப்புறம் அந்த குரூப் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவான்? டிஎம்கே அதிருப்தியாளர்கள், ஏடிஎம்கே அதிருப்தியாளர்கள், பாஜக அதிருப்தியாளர்கள் 3 பேர் ஓட்டை தானே நீங்கள் வாங்கணும்னு பிளான் பண்ணீங்க. இப்போ ஏடிஎம்கே பிடிக்காது, ஆனால் விஜய்க்கு ஓட்டு போடுவான்னு நினச்சவன் உங்கள் ஓட்டு போட மாட்டானே உங்களுக்கு. அவன் திருப்பி டிஎம்கேக்கில் ஓட்டு போட்டுருவான். எவனுமே சரியில்லை, நல்லவன் வரட்டும், ஒரு புதுசாக ஒருத்தன் வரட்டும்னு நினச்சி விஜயை நம்பினாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு சங்கி டெல்லியோட ஆளுன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த குரூப் எப்படி நீ விஜய்க்கு ஓட்டு போடும்? அது திருப்பி அப்படி உணர்றவங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ இதுவுமே திமுகவுக்கு ஒரு சாதகமான அம்சமாக தான் பார்க்கப்படுதா சார்? பாரதிய ஜனதா நோக்கமே ஏடிஎம்கே அழிக்கணுங்கிறது தானுங்க. அதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக வடிவில் சொல்ற மாதிரி சிலுசிலா நொறுக்கிட்டீங்களாடாங்கிற மாதிரி கட்சி அந்த மாதிரி சதுர தேங்காய் மாதிரி உடைச்சிட்டு இருக்காங்க. இது தாவேகாக்கு எந்த அளவுக்கு ஒரு பலமா அமையும் சார்? ஏன்னா அவர் ஒரு மூத்த நிர்வாகி, 9 முறை எம்எல்ஏவா இருந்தவர். தாவேகாவுக்கு செங்கோட்டையன் வர்றது ஒரு கான்செப்ட் படி இமேஜ் தரும். ஆனா அந்த பேஸ்மெண்ட் அவுட் ஆயிருமே. எந்த கட்சியும் சரியில்லை, புதுசா ஒரு நடிகர் வந்து நாட்டை திருத்துவாருன்னு நம்புற கூட்டம் தானே விஜய்க்கு ஓட்டு போடும். அதுல கொஞ்சம் பேர் யோசிப்பான், அப்போ ஏடிஎம்கே சாயல்ல வர்றதுக்கு இது எதுக்கு, அதுக்கு ஏடிஎம்கே ஓட்டு போட்டுருவோம் இல்லை டிஎம்கே ஓட்டு போட்டுருவோம்னு நினைச்சிருவோம். அது மைனஸ் தான். கிளீன் இமேஜ். இப்போ எல்லா ஊழல் வழக்கு ஊழல் கேஸ் எதுவுமே இல்லாமல் இருக்காரு விஜய். இப்போ செங்கோட்டையன் ஜெயலலிதா படத்தையும் சேர்த்தது மூலமா அந்த விமர்சனங்களையும் சேர்த்ததில் அவர் சுமக்கணும். அது அவருக்கு மைனஸ் தானே. ஆனா இப்போ கட்சி ரீதியில பார்க்கும்போது ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நிர்வாகி வர்றது அப்படின்றது கட்சி ரீதியா அவங்களுக்கு வந்து ஒரு பலம் தானே சார். விஜய் ஒருத்தர் தான் தலைவர் இருக்காரு, வேற யாருமே அங்க தலைவர் கிடையாது. விஜய் இருக்காரு, விஜய் தலைவர் 41 பேர் செத்து போகும்போது ஓடி போறவரா தலைவர்? செங்கோட்டையன் அப்படி ஓடி போக மாட்டாரு, எடப்பாடி அப்படி ஓடி போக மாட்டாரு, ஸ்டாலினோ ராமதாஸோ யாரும் போக மாட்டாங்க. தான் கட்சி தொண்டர்கள் மயங்கி விழுகிறப்ப செத்து விழுகிறப்ப. இப்படி செத்து போனோம்னா ஐயோ போலீஸ் வந்து பிடிச்சிருவோன்னு 1 hour பாருங்க, 3/4 மணி நேரத்தில் சென்னைக்கு பனையூருக்கு. இப்படி ஒரு கேவலமான செயலை எந்த தலைவரும் செய்ய மாட்டாங்க. அதனால் அவரையெல்லாம் போய் தலைவர்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியலன்னு அர்த்தம். ஸோ செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் இங்கே வந்திருக்கிறது ஒரு இமேஜை தரும், பட் ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமானா ஆகாது. இப்போ அந்த தொகுதியில் கோபிச்செட்டிப்பாளையம் மாதிரியான தொகுதியில் வந்து இப்போ ஈரோடு மாவட்டம் இல்லை கொங்கு மண்டலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து அவருக்குன்னு ஒரு கணிசமான செல்வாக்கு இருக்குது சார். அந்த செல்வாக்குங்கிறது ரெட்டலைக்கான செல்வாக்கு, எம்ஜிஆருக்கான செல்வாக்கு, அதிமுகங்கிற கட்சிக்கான செல்வாக்கு, ஜெயலலிதாக்கான செல்வாக்கு. அதிமுக இல்லாமல், ரெட்டையில இல்லாமல், எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லாமல் செங்கோட்டையன்கிற தனிநபருக்கு செல்வாக்கு கிடையாது. அதனால அந்த சின்னத்துக்கான செல்வாக்கு கண்டிப்பா மேற்கு மண்டலத்துல ரெட்டலைக்கு ஓட்டு போடாதீங்க, சிங்கத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு முறை எம்ஜிஆர் ஓட்டு கேட்டப்ப எம்ஜிஆரே தோத்து போயிட்டாரு. ஆமா, கொங்கு மண்டலம் ரெட்டலை மீது ரொம்ப பாசமான ஒரு தொகுதி. அதனால ரெட்டலை இல்லாம செங்கோட்டையனுக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு தெரியல. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகல இன்னும் பல தலைவர்கள் வந்து வெளியேற இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு. அவங்களும் தாவேகா நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? தெரியல. அந்த கேள்வி கேட்டதுக்கு தான் பதறிட்டு ஓடுறாரு. என்ன கேள்வி கேட்டாலும் செங்கோட்டையனும் பதறாரு. ஆம், திராவிடத்தை மீட்டெடுப்போம், எம்ஜிஆர் கனவை நிறைவேற்றுவோம், விஜய் ஆட்சி பீடத்தில் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஆட்சி பீடத்தில் நிறுத்துவோம்னா அப்ப இந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. ஏன் பதறிட்டு ஓடுறாரு டப்பு டப்பு டப்புன்னு? அந்த கட்சி என்னைக்காவது பிரஸ்ஸை சந்திச்சிருக்கா? என்ன கேட்டாலும் பதறிட்டு ஓடுறாங்க. திமுக என்னைக்காவது பதறி ஓடி இருக்கா? அதிமுக என்னைக்காவது பதறி ஓடுதா? எடப்பாடி பழனிசாமி எல்லா கட்சியும் பிரஸ்ஸை சந்திப்பாங்க. எவ்வளவு பின்னடைவுகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட கேள்வி கணைகளை தொடுத்தாலும் பதில் சொல்லுவாங்க. அதுதான் அரசியல் கட்சிக்கான அழகு. இந்த கட்சியில் யாராக இருந்தாலும் ஓடுறாங்க, கேள்வி கட்டுறாதீங்க ஐயோ ஓடுறாரு. நேற்று பதறிட்டு ஓடுறாரு செங்கோட்டையன். ஜெயலலிதா பற்றி எதுவும் கேள்வி கட்டுருவாங்கன்னு ஓடுறாரு. இல்லை சார், அவர் சொன்ன இன்னொரு விஷயம், ஆல்ரெடி 28% வந்து விஜய் அவர்களுக்கு இன்னொரு எப்போ என்னாங்க, எப்போ எடுத்தாங்க புள்ளி வரோம்? இல்லை, அவர் இந்த சோஷியல் மீடியா வச்சு சொல்றாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, 158% சொல்லுங்க. அடிச்சு விடுறதுக்கு என்னங்க 28ங்கிறீங்க? 48, 58, 68ன்னு சொல்லுங்க. செங்கோட்டையன் எடுத்தாராமா? இல்லை, அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாரா அவரு? 28% சும்மா அடிச்சு விட வேண்டியதானுங்க. இன்னும் ஒரு 10% மட்டும் நம்ம இது பண்ணா போதும், விஜய் அவர்கள் முதல்வர் ஆயிடுவாரு அப்படின்னு. ஏன்னா ஒரு மூத்த நிர்வாகி இந்த மாதிரியான ஒரு தகவல் சொல்றது அப்படின்னு எப்படி சார் நம்ம பார்க்க முடியும்? ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் கூட இருக்க யங்ஸ்டர்ஸ் இதை சொல்றீங்க. விஜய் கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவாரு, எடப்பாடி முதலமைச்சர் ஆவார் நான் சொல்லுவாரு? இல்ல, அதுக்காக நம்ம என்ன உழைக்கணும், நம்ம இன்னும் களப்பணி ஆட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல சார். அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிருக்கலாம். பட் செங்கோட்டையன் வாயில இருந்து அந்த மாதிரியான வார்த்தைகள் வர்றது தான் சார் நான் கேட்கிறேன். ஏன் அமித்ஷா சொல்லி செய்யறேன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் என்ன அவர் வாயிலிருந்து என்ன பெரிய வார்த்தை வரப்போகுது? டெல்லி அடிமைனா யார் சிறந்த அடிமை, எடப்பாடியா செங்கோட்டையனா அப்படிங்கிறதுலாம் போட்டியே. அமித்ஷாவுடைய மிக விருப்பப்பட்டவராக இருக்கிறாரு. இந்த எடப்பாடிக்கு செக் வைக்க தான் செங்கோட்டையனை வளர்த்தாங்க. இப்போ போய் விஜய்கிட்ட சேருன்னு இருக்கிறாங்க. விஜயை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க, எடப்பாடியை காலி பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி ஸ்ட்ரென்த்தில் ஏடிஎம்கே, செங்கோட்டையனை வச்சு தாவைக்காக கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ண பார்க்குறாங்க. அதான் நடக்குது.
இதுல என்ன இவர் என்ன பண்ண போறாரு? இப்ப அடுத்து ஒரு செய்தி ஓபிஎஸ் அவர்களும் இணைய போறாரு அப்படின்ட்டு, அது பாசிபிள். ஓபிஎஸ் டிடியும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு வர வாய்ப்பு இருக்கு. தனி கட்சி ஆரம்பிச்சு வருவாரா இல்ல வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்றாரு. அந்த மாதிரியான தகவல்கள் பார்க்கணும். அன்னைக்கு என்ன செப்டம்பர் என்ன டிசம்பர் 10 என்ன சொல்றாரு? டிசம்பர் மாசத்துல சொல்லுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். பட் ஆனா டேட் என்ன அப்படின்னு தெரியல. மேபி தனி கட்சி அவங்க ஆதரவாளர்கள் சொல்ற விஷயம் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு அதை வந்து தாவேக்க கூட இணைஞ்சு தேர்தலை சந்திக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஏன்னா எந்த கட்சியிலையும் இடம் கிடைக்காதவங்க கடைசியில் 3வது கட்சிக்கு போவாங்கல்ல. எம்ஜிஆர் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல, சிவாஜி படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல, நீங்கள் ஜெமினி கணேசன் படம், எஸ்எஸ்ஆர் படத்துக்கு தானே போகணும். யார் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா ராம்கி படம், அருண் பாண்டியன் இந்த மாதிரி எது தேட்டர் காலி ஆகுதோ அங்கே தானே போக முடியும். அப்படி பார்த்தா விஜய் தான் ஆப்ஷனாக இருக்காங்க, அங்கே தான் போவாங்க. இப்போ விஜய் ஒரு பலமான கூட்டணி அமைக்கிறாருன்னு பார்க்க முடியுமா சார்? இவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டா இதெல்லாம் எப்படி பலமான கூட்டணி? இல்லை, ஒரு பலமான கட்சியிலேருந்து விரட்டி விட்டவர்கள் சேர்ந்த கூட்டணி. பலமான கட்சி எந்த ஒரு உருப்படியான பெரிய கட்சியில் இருக்க முடியாதவர்கள் சேர்ந்து வைக்கிற கூட்டணி. இது எப்படி பலமான கூட்டணி? பாமகவும் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்ற மாதிரியான தகவல்கள். அதை விட வேண்டியதுதான். எந்த பாமக? அது வந்து அவங்களுக்குள்ளே பாமக எனக்கு தெரிஞ்சு பாஜக விட்டு வராது. அவங்களும் ரெண்டா பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. பிரிஞ்சு தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ரெண்டா பிரிஞ்சு தானே இருக்கிறாங்க. இல்ல இப்ப இருக்காங்க. தேர்தலை சந்திக்கும் போது அது ஒன்றிணைந்த பாமகவா இருக்குமா எப்படின்னு தெரியல. அது என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஸோ விஜய் அவர்களோட மேலும் எந்த கட்சிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? எந்த கட்சியுமே இல்லையேங்க. நீங்க சொன்னதே கட்சி கிடையாது. தனி நபர்கள் யார் யார் வருவாங்கன்னு கேளுங்க. அதான் செங்கோட்டையன்கிற ஒருத்தர் வந்திருக்காரு. அடுத்து யார் வருவாங்கன்னு கேக்குறீங்க. கட்சி எந்த கட்சி வருது அவர் கையில? இல்ல அதுதான் கூட்டணி கதவுல ஓபன் பண்ணி வச்சிருக்கோம், யார் வேணா வரலாம். எந்த கட்சி வரும் சொல்லுங்க? வாய்ப்பே இல்லையே. அதிமுக தாவேகா வருங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. இப்ப செங்கோட்டையன் போனதுனால அது க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கு. சொல்ல முடியாது. அமித்ஷா அதுக்கப்புறம் திருப்பி உட்காந்து ஏடிஎம்கே பிஜேபி தாவேகா கூட்டணியை கூட உருவாக்கலாம். அவங்க திமுக அழிப்போம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எந்த காலத்திலேயே திரும்ப பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்ன திரு எடப்பாடி பழனிசாமி திரும்ப கூட்டணி வச்சார். அந்த மாதிரியான வாய்ப்புகளுக்கு இப்ப தாவேகா இப்போ வரைக்கும் வந்து பிஜேபி எதிர்த்து தான் இருக்காங்க. கூட்டணி வைக்கலாம்னா வைக்கலாம். அவங்க ஒன்றும் பெரிய கருத்தியல் ரீதியான எதிரிகள் கிடையாது. ஆனா அது நமக்கு தெரியல. கொள்கை ரீதியான எதிரிகள் அப்படின்ற சொல்லப்பட இப்போ விஜய் அவர்களுடைய முக்கியமான இருக்கிற எந்த எல்லைக்கும் போய் திமுக வீழ்த்துவேன் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாண்ட்ல தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் தனியா நின்னாரு அப்படின்னா அது திமுகவுக்கு ஃபேவரா இருக்கும்ன்றது வந்து அவருக்கும் தெரியும் இல்ல சார்? அவர் தீர்மானிக்கிற இடத்துல கிடையாது இல்லைங்க. கொடுக்குற அசைன்மெண்ட்டை கொடுக்குற பேப்பரை படிக்கிறாரு, அவ்வளவுதான். அவருக்கு என்ன? அவருக்கு ஒன்றும் தமிழ்நாட்டு அரசியல் ஒன்றும் தெரியாது. செங்கோட்டையன் மாதிரி ஒருத்தர் வந்தது தான் கட்சிக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் ஒரு இப்போ சுற்றுப்பயணம் போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு. அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? 41 பேர் செத்து போயிருக்கிறாங்க. அடுத்து அது அந்த அளவுக்கு சாகாத அளவு நடத்துவாருன்னு எதிர்பார்க்குறேன். இல்ல அது வந்து நம்ம சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம முழுக்க விஜய் அவர்கள் மீது அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியாது இல்லை சார்? தெரியல, நீங்க வைக்காதீங்க, அவ்வளவுதான். சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. அவங்க அந்த முடிவுல என்ன ரிசல்ட் வருது அப்படின்றத அலையன்ஸ் இதெல்லாம் பார்த்து சிபிஐ ஒரு முடிவுக்கு வரும். சோ இந்த வழக்குக்கும் அலையன்ஸ்க்குமான அந்த சம்பந்தம் இருக்கா சார்? ஏன்னா இருக்கலாம். மேபி பிஜேபி சிபிஐ இடியை வச்சு தானே எல்லா அலையன்ஸும் முடிவு பண்ணுது. அப்படி இது மூலமா விஜய் மிரட்டப்படுறாங்க. அந்த பஸ்ல வந்து சிசிடிவி கேமரா இருந்துச்சா இல்லையான்னு ஏன் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன் அது மாநில அரசு கண்ட்ரோல்ல அந்த விசாரணை இருக்கக்கூடாதுன்னு பதறாங்க? இது எல்லாமே அரசியல் தான். இல்ல மாநில அரசுல நடந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு சுதந்திரமா நடக்காது, வெளிப்படையா நடக்காது அப்படின்ற ஒரு ரீதியில அவங்க வெளிப்படையா நடக்குமா? அது அவங்களுடைய கருத்தா இருக்கு சார், அவங்களோட நம்பிக்கையா இருக்கு. சிபிஐ நடந்தா ஒரு வேளை வந்து உண்மை வரலாம் அப்படின்னு யாரை நம்புறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது. திமுகவோட ஸ்டாண்ட் எப்படி சார் இருக்கு? ஏன்னா வந்து அமைச்சர் சேகர் பாபு செங்கோட்டையன்ட்ட பேசினாரு அப்படின்ற செங்கோட்டையனை இழுக்க கடைசி வரைக்கும் திமுக முயற்சி செஞ்சுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஓபிஎஸும் திமுக சொன்னாங்க. தலைமைச் செயலகத்துல வந்து அவர் வந்து போய் பார்த்தாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஆனா சேகர் பாபு முயற்சி பண்ணாரு தான் நேற்று 3/4 மணி நேரம் பேசினாரு தான் சொன்னாங்க. அது தெரியல. ஏன் கடைசி வரைக்கும் முத்துசாமி இருக்காருல்ல, ஈரோட்ல முத்துசாமி இருக்கும்போது இவர் அங்க போக முடியாது. அங்க அதிகார இது வரும். முத்துசாமி தானேங்க இவரை வெளியேற்றவே காரணம். முத்துசாமி செங்கோட்டையன் பிரச்சனை தானேங்க. ஜெயலலிதா இருக்கும்போதே அந்த பிரச்சனை நடந்தது இல்லைங்க. அதனால ஈரோடுல அந்த பிரச்சனை ஆயிரும்ல. ஸோ அதனால வந்து இதில் தெரியல. அதனால திமுகவோட என்ன நடந்துச்சுன்னு தெரியல. மேபி முத்துசாமி செங்கோட்டையன் இருக்கிறதுனால வேணான்னு கூட முடிவு பண்ணிருக்கலாம். அது உண்மை என்னன்னு நமக்கு தெரியல. இறுதியா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல எந்த கட்சிக்கு சார் மக்கள் ஆதரவு அதிகமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வையில எந்த கட்சிக்கு சார் அதிகமா இருக்கு? தேர்தல் ரிசல்ட்ல எல்லாம் தெரிஞ்சிட போகுது. இப்போதைக்கு தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்பு கூட்டணின்னு ஒரே ஒரு கூட்டணி தான் இருக்கு. அது திமுக காங்கிரஸ் கூட்டணி. பாஜக கூட்டணின்னு பல கட்சிகள் இருக்கு. ஸோ திமுக எதிர்ப்பு கூட்டணி 3 இருக்கு, திமுக ஆதரவு கூட்டணி 1 இருக்கு. அந்த வகையில் பார்த்தா திமுக கூட்டணிக்கு தான் ஆதரவு அதிகம் இருக்கு. நன்றி சார், பல தகவல்கள் தெரிஞ்சு.